சொல்லிட்டு அதையும் இதையும் காமிச்சு ஒரு கேவலமான படம் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பழைய படம் நிறைய என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுறன்னு பேரில் ட்ரைலருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. உள்ள ஃபுல்லாக ஒரே கூஸ் பம்ஸாக கொடுக்குறன்னு பேரில் கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்க நிறையா. எந்திரிச்சு வந்தாலான்னு போய் தோணிச்சு. அவர் வந்து நம்மளை கோச்சிக்கிறாரு, என் பழி வாங்குறதுக்காக கூட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சுமாராக தானே இருந்துச்சு, எக்ஸ்பெக்டேஷன் ஏற்ற மாதிரி இல்லை. கொஞ்சம் ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம்ண்ணா. என்ன பண்ணியிருந்தா பண்ணலாம்? பழைய படம் நிறைய என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுறன்னு பேரில் ட்ரைலருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. உள்ள ஃபுல்லாக ஒரே கூஸ் பம்ஸாக கொடுக்குறன்னு பேரில் கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்க நிறையா. பழைய சாங்ஸ் ட்ரெண்டிங் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணலாம் ப்ரோ. ஒரு சில பாட்டு யூஸ் பண்ணியிருந்தா பரவாயில்ல, படம் ஃபுல்லாக அதுதான் இருக்குது. இது கட்டானா அடுத்தது, அது கட்டானா அடுத்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு போட்டு போர் பண்ணிட்டாங்க. அஜித் சார் தவிர்த்து வேற யாருக்கு ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காங்க? இல்லை ஃபுல்லாக அஜித் சாரே தான் காட்டியிருக்காங்க? இல்லை, எல்லாத்துக்கும் இருக்குது. அர்ஜுன் தாஸ் ஓகே தான், ஆனால் கேரக்டருக்கும் இவருக்கும் அதுக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் மெர்ஜ் ஆகல ரெண்டு பேர்த்துக்கும். ஃபர்ஸ்ட் டே எப்படி இது செகண்ட் டே? எனக்கு ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு, தலைவலி தான். ஒரு நீங்கள் நார்மல் ஆடியன்ஸே சொல்லுங்கள், படம் எப்படி? ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக கண்டிப்பாக. படம் ஒஸ்ட்டுங்க, சுத்தமாக ஒஸ்ட்டு. ஒரு தாமஞ்சேரி கூட பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கலாம், அது கூட சூப்பராக இருக்கும். அதோட படும் கேவலமாக இருக்குது. தலை அஜித்துக்காக மட்டும் பார்க்கலாம், அவருக்காக மட்டும்தான் படம். மற்றபடி கதையில் ஒன்றுமே கிடையாது. பழைய கதையெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அதையும் இதையும் காமிச்சு ஒரு கேவலமான படம் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் இல்லை, நான் என்ன எதிர்பார்த்து வந்தேன்னா பில்லா மங்காத்தா மாதிரி இருக்குன்னு பார்த்து எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் இதில் ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃபே எந்திரிச்சு போகிற மாதிரி ஒரு இந்த மாதிரி வந்து என் லைஃப்பில் ஒரு படத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அது வந்து ஃபேன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நானும் அதை தான் சொல்கிறேன், அஜித்துக்காக பார்க்கலாம் சரிங்களா. ஆனால் படத்தை உட்காந்து ஃபர்ஸ்ட் ஆஃபாக எந்திரிச்சு வந்தாலான்னு போய் தோணிச்சு. அவர் வந்து நம்மளை கோச்சிக்கிறாரு, என் பழி வாங்குறதுக்காக கூட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றுமே இல்லைங்க கதை. அதில் என்ன கதை இருக்குது? ஒன்றுமே நல்லா இல்லை. சும்மா ஒரு டைம் இதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்செல்லாம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சா அதுலேயும் தூக்கம் தான் வருது. ஒரு கதையே ஒன்றும் இல்லை. ஐயோ அப்பா சாமி, சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இதில். படம் நல்லா இருக்குங்க, பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். அஜித் சார் விடாமுயற்சி தவிர்த்து இந்த படம் கம்பேர் இருக்கும். அதோட இது நல்லா தான் இருக்கு. அதோட நல்லா இருக்கு. எனக்கு அந்த புலி புலி புலின்னு ஒருத்தர் பாட்டு கூட சூப்பராக இருந்துச்சு. ஃபைட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. லாஸ்ட்ல வந்து கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. கதை எப்படி அமைச்சிக்கிறாங்க? கதை இல்லைங்க படத்தில், கதைலாம் இல்லை. அஜித்தை பார்க்கலாம், சூப்பராக இருக்கிறாரு. பல யங் கெட்டப்பு, பில்லா எல்லாமே போட்டு செதுக்கியிருக்காப்புல. அது பார்க்கலாம். ஃபேன் பாய் சம்பவம் தான். 10 நீங்க எவ்வளவு ஸ்கோர் தரீங்க? 10க்கு 8 தருவோம்.